காய்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம எந்த கேம் விளையாட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீலர் ரெயின் ட்ராப் கேம் விளையாட போகிறோம். கரெக்டாக நான் உள்ளே வந்தப்போ ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. என்ன ஈவெண்ட்டு வின்டர் ஹாரா? ஓகே, இந்த விட நம்மக்கிட்ட என்னென்ன ரெயின் ட்ராப்ஸ் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ரெயின்போ கிவியில் எதுக்கு வச்சுருக்கீங்கன்னா இதை வச்சு ஹேக் பண்ணலாமா? என்ன ஹேக்னா, இப்போ ரெயின்போ கிவியை ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்துகிட்டு போய் பேஸ்ட் வைக்கூடாது. இது உங்கள் ஃப்ரெண்டோட ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால தான் சாமி வந்து ரெயின்போ மெடிடேஷனை வந்து டெலிட் பண்ண போகிறாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சு ஹேக் பண்ணுறாங்க. ரெயின் ட்ராப்ஸை டூப்ளிகேட் பண்ண முடியும். இப்போ இந்த ரெயின்போ பிபி கிவியை எடுத்துகிட்டு ஒருத்தங்க கூட நிற்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அடுத்து இங்கேக்குள்ளே அந்த ரெயின்போ ஷேடோ மட்டும் இருக்குது தெரியுமா? அவன் எடுத்துகிட்டு போய் அவங்க பேஸில் வச்சிட்டானா ஷேடோ ரிலேட் ஆகிடும். இதே எடுத்துகிட்டு போகிறோம் அவன் கிராப் பண்ணி நிற்கும் போது அந்த பிரெயினோட ஷேடோ இங்கே தான் இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா இந்த ஜிராஃபை செலஸ்டை தூக்கி பேஸை மாற்றி விட்டணும். அதை தூக்கி இங்கே வச்சிடணும். இங்கே வச்சிட்டோம்னா என்ன பண்ணா ஜிராஃபை செலஸ்டை இங்கே இருக்கும். பிபி கிவி அவன் கையில் இருக்கும். பட் ஆனால் அந்த ஷேடோ இங்கே தெரியும். இப்போ கையில் இருக்கிற பிபி கிவியை தூக்கி போய் அவன் அவன் பேஸில் வச்சிட்டானா அவன் கையிலையும் ஒரு பிபி கிவி இருக்கும், இங்கேயும் ஒரு பிபி கிவி இருக்கும். எப்படி கைஸ்? சாரி, தப்பாக சொல்லிட்டேன். ஜிராஃபா செலஸ்டேவை தூக்கி போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த பிபி கிவி இருக்கிற இடத்த தூக்கி நீங்கள் இங்கே வச்சிடணும். இப்போ ஜிராஃபா செலஸ்டேவோட நிழல் வந்து இங்கே இருக்கும். அப்போ ஜிராஃபா செலஸ்டே வச்சதுக்கப்புறம் அவன் கொண்டு போய் அவன் பேஸில் வைக்கணும். வச்சதுக்கப்புறம் ஜிராஃபா செலஸ்டே அவன் பிளேஸ்லேயும் இருக்கும், நம்ம பேஸ்லேயும் இருக்கும். இப்போ தான் மெயின்ரோட வந்து டூப்ளிகேட் பண்ணலாம். இது உண்மையாக போய் எனக்கு தெரில. இது பண்ணுறதுக்கு ஒரு ஆல்ட் அக்கௌண்ட் வேணும். நான் என் ஃப்ரெண்டோட ட்ரை பண்ணி பார்ப்பேன். நம்மளுடைய பிரெயின் டைம் அவ்வளோ பார்ப்போமா? பிபி கிவி உங்களுக்கு தெரியும், நான் காட்டுறேன். 2.8 kbps 220 kbps. அதுக்காக தான் பிபி கிவி வச்சுருக்கேன், மற்ற எந்த விஷயமும் இல்லை. 275 kbps ஏதாவது கோல்டு. ஜாம்பி தரலாம் 5.5 million/s. இது வந்து டர்போ வந்து 1.6 million. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ். இது பாருங்கள், ட்ரெயின் ஓட்டலாம். அங்கே பாருங்கள் பின்னாடி அந்த நெருப்பு இதுக்காண்டே எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் வச்சுக்குவேன். ஏதாச்சும் நல்ல பிராண்டட் வந்தால் மட்டும் தான் தூக்கி போடுவேன். அதையும் தூக்கி போட மாட்டேன். எவ்வளோ ஏர்ன் பண்ணுதுன்னா 1.6 million/s. இது வந்து நம்ம புதுசாக சேனல் தான் வச்சுருக்கேன். அசிஸ்டன் ஆக்டர் நம்ம ஆக்ட் வச்சுருக்கேன். 2.6 million/s. இது வந்து 2.5 million/s. வாங்க பார்த்துட்டு போவோம். வீட்டில் இருக்கும்போது ஏன் தரங்க வரும் நேரம் தரலாம். அடுத்து இது ஒரு கார்டு கதவோ அமௌண்ட்டு 21.9 million. இது வந்து நேற்று எனக்கு கிஃப்டிங் இனிஸ் நீங்கள் சொல்லி டைமண்டில் சீக்கிரம் கிடச்சிச்சு. 16.4 million கிடச்சிருக்கு. 6.6 million/s. ரெயின்டியர் சொல்லலாம். நாட்டி நட்டி பாருங்கள் கைஸ். 33 million/s கைஸ். 33 million/s. இது வந்து கீபோர்டு 6 million/s. இது ரேடியாக்டிவ் சொல்லலாம் 18.7 million/s. 9.3 million/s. இது வந்து ரேடியாக்டிவ் வாங்கிட்டால் வாங்கிங்க. ரெண்டுமே 23 million/s. ரெண்டுமே இந்த பாருங்க ரெண்டு 23 million 46 70 92 போய்ட்டு பாருங்க 23 கட்டேன். அப்போ டக்குனு கீழே பாருங்க 23 million இருக்கா? இவங்க அது கட்டணும். அப்போ ரெண்டுத்துக்குமே 23 இருக்குது. பாருங்கள் ரெண்டுத்துக்குமே 23 இருக்குது. அப்போ தான் 46 வச்சு கடவுளே பாருங்க ரெண்டுத்துக்குமே 23 இருக்கா? ஓகே கைஸ், எவ்வளோ போராட்டம் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே பார்க்கலாம். இது வந்து கீழே பார்த்தா அதே நாட்டி தான். வேறு ஒரு நாட்டி தாட்டி 33 million/s. வேணால் இங்கே கீழே காட்டுறேன். இங்கே பாருங்கள் 2 நாட்டி இருக்குது. அங்கே ஒரு நாட்டி இருக்குது, இங்கே ஒரு நாட்டி இருக்குது.
நேற்று ஈவெண்ட்டில் வந்து லாஸ்ட்டு நார்த் கோல் ஈவெண்ட் போச்சு. அதுலேயும் 33 மில்லியன், இதுலேயும் 33 மில்லியன் தான். 2 நாட்டி ஒரே வந்துடுது. இது வந்து நேற்று கிடச்ச ஒரு சீக்ரெட்டு. நோ மை ப்ரெசண்ட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ணுதுன்னா 66 மில்லியன் பர்சன்ட் கைஸ். நீங்கள் பாருங்கள், நான் போகிறேன். 66 மில்லியன் பர்சன்ட் கைஸ். ரீபர்த் பண்ணுறதுக்கு 3.5 ட்ரில்லியன் தேவைப்படுது. அதுவும் இருக்குது. அதுவும் ஓடி நின்று எனக்கு இப்போ ஓடி நின்று வச்சு ஒரு ரீபர்த் பண்ணிட்டேன். அடுத்து சீக்ரெட் வந்து இது எடுத்து சீக்ரெட் பெண்டட் ஒன்று கேட்டுச்சு. எது கிடச்சுன்னா என்னமோ ஒன்று கிடச்சி லோஸ் தள்ளல் ஐட்டம்ஸ் கிடச்சுன்னு நினைக்கிறேன். தெரியல கைஸ் என்ன கிடச்சா லோஸ் தள்ளல் ஐட்டம்ஸ் தான் நினைக்கிறேன். அது கேட்டுச்சு. சரி அது கொடுத்து ரீபேர் பண்ணா மறுபடியும் ஓடி நின்று கேட்குது. அதான் எதுக்கு எனக்கும் தெரில. ஓடி நின்று கிடச்சிச்சு. நான் வந்து சரி இன்னொரு தடவை கிடைக்காமலையா போகிறதுன்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை கிடைக்காமலையா போகாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன், செல் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த நியூ இயர் மிஷின் எதுக்கு இருக்குன்னு தெரியல. அவங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பேசிங்க பார்த்தீங்கன்னா இது இன்னும் இருக்குது. 2,15,000 வரைக்கும் பேசிங்க. பர்னிக்கோஸ் கண்டிப்பாக வேணும். இருக்குது கப்போடும் டிஸ்கோ வேணும். டூட்டினி சிம்பினி வேணும். இதெல்லாம் ரேர் கைஸ் கிடைக்கிறது. அதுவே ரேர்னா இப்போ இது எம்பிட்டில் இருக்கும் பாருங்க. ரேர் இல்லை லிமிட்டட். ஓகே கைஸ், நம்மக்கிட்ட எல்லா பிள்ளைங்களும் பார்த்தாச்சு. அப்புறம் உங்களுக்கு இந்த ஹேக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஹேக் ஒர்க் ஆச்சுன்னா என் ஃப்ரெண்டு டார்க் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பழைய வீடியோஸ்லாம் அவருக்கு தான் சேர்ந்து வீடியோ போடுவோம். அவர் லிங்க் போட்டு வீடியோ போட்டுருக்க மாட்டீங்கன்னா நான் விளாடும்போது அவர் விளாட மாட்டேங்கிறாரு, அவர் விளாடும்போது நான் விளாட மாட்டேங்கிறாரு. நான் விளாட மாட்டேங்கிறேன். என்ன பிரச்சனை? முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவர் கூட வீடியோ போட ட்ரை பண்ணலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் டார்க் ஹேட் கூட சேர்ந்து விளாட முடியாது பார்ப்போம். ஏன்னா அடுத்த வீடியோவில் டார்க் ஹேட் கூட சேர்ந்து ஒரு வேளை இந்த இது நம்ம சொன்ன ஒரு ஹேக், அந்த ஹேக் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா நாங்கள் ஹேக் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போடுறோம். ஒரு ஷார்ட்ஸாக இல்லாமல் லைவாகவே போடுறோம். சரி லைவாக இல்லை, ஃபுல் வீடியோவே போடுறோம். அப்புறம் இந்த வீடியோக்கு நிறைய லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் ஹேக்கு லைக்ஸ் கொஞ்சம் தெரிக்க விடுங்க கமெண்ட்ஸை. இந்த வீடியோக்கு ஒரு 100 லைக்ஸ் இருந்தாலே போதுங்க. இல்லை 100 கூட வராது, ஒரு 50 லைக்ஸ் மட்டும் கொடுங்க. நான் அந்த ஹேக் எப்படின்னு நான் சொல்லித்தரேன். சொல்லித்தந்து புரியலன்னா நான் லைவாகவே உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். நான் முதல்ல ட்ரை பண்ணி பார்த்துக்கிறேன் கைஸ். எவ்வளோ ஒர்க் ஆச்சுன்னா நான் வந்து என் ஃப்ரெண்டு கூட போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கூப்பிட்றேன். நான் என் பிரதர் கூட ட்ரை பண்ணுறேன். பாய் கைஸ், பாய் பாய். இன்னும் 2 நாள் தான் இருக்குது நினைக்கிறேன் ஸ்கூல் திறக்க. நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான். அடுத்த மண்டே எல்லாம் ஸ்கூலுக்கு போயிடுவேன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தான்னா முடிஞ்சளவுக்கு ஒரு மாதத்துக்கு வேலை அடிக்கணும். சண்டே வீடியோ போடலான்றீங்க. அதுதான் நியூ இயர் ரெசல்யூஷன். முடியுதுன்னு பார்ப்போம். என்ன வேணும் கைஸ். பாய் பாய் பாய்.